15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மத்திய மந்திரி ஆகக்கூடிய ஒருத்தர் வந்து வராரு. அவர் பார்க்கறதுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சார் வந்தீங்க? இல்லை உங்களை பார்க்கல. ஒரு மந்திரி பதவி கிடைங்க சார், ஆனால் 6 மாதம் தான், கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேற போயிட்டு வாங்கன்னு போய் 1 மாதம் மந்திரி பதவி கிடைச்சிது. 6 மாதம் மந்திரி பதவி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கையில் பணம் வாங்க மாட்டார். யார் பார்த்தாலும் அங்கே வேண்டி சாமி 5 ரூபா வைக்கிறானா, 500 ரூபா வைக்கிறானா, 5000 ரூபா வைக்கிறானா, கணக்கே பார்க்க மாட்டேன். டைம் சொல்லுவார். இந்த சட்டை போட்டிருப்பேன், இந்த இடத்துல இது நடக்கும், இந்த பஸ்ல ஏறி போவேன். கலையை கலையாக மதித்தவர். நான் நிறைய பேர் ஜாதகங்களை பார்ப்பேன், எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. ஒரு லக்னமோ ராசி அவங்கள பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனா ஐயாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க என்ன லக்னம் என்ன ராசிங்கிறத சொல்லுவாரு. அந்த யார் வீட்டில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இருக்காரோ அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் பலாப்பழம் இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க அன்னைக்கு தான் காலையில வாங்கி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சொன்னார் என்னங்கிறதெல்லாம். ஐயாவோட 71வது பிறந்த நாள் விழா. அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை. வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும். ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்தன் சார். சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாமரனுக்கும் இந்த ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஆயிருக்குன்னா நெல்லை. நந்தகுமார் அங்கிள் அப்பாவோட டீனேஜ் காலத்துல ஒன்னா இருந்தவங்க. அடிக்கடி அப்பா வந்து ஜாலியா இருக்கும் போது எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், அவர் கஷ்டப்பட்டு குக் பண்ணுவாரு, பேச்சுலர். அப்பா வந்து ஃபுல்லா சாப்பிட்டு சட்டியை கவுத்தி வச்சுட்டு படுத்துட்டு வரான். ஸோ இது அடிக்கடி நடக்குமா? வாங்க அங்கிள், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. இங்கே உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல அவரோட 1983 என்னோட ரூம்ல நாங்கெல்லாம் ஒன்னா தங்கினோம். அந்த நினைவுகள் மறக்க முடியாது. அவரை பத்தி நிறைய ரகசியம் எனக்கு தெரியும். ரகசியம்னா பல உண்மைகள், இதுவரைக்கும் வெளிவராத உண்மைகள். அவர் ஒரு சித்தனா, கடவுள் அவதாரமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா 1983 கடைசி வரைக்கும் அவர் கூட பயணம் செய்தவன். சிலதெல்லாம் நம்பவே முடியாது. மிராக்கிள் என் வாழ்க்கையில் நான் நேராக பார்த்துருக்கேன். நான் நிறைய பேசணும் வந்தேன், பட் எனக்கு முன்னாடி விஐபிலாம் பேசியிருக்காங்க, அத்தனையும் உண்மை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை புஸ்தகமாக வெளியிடலாம். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, எஸ்வி சேகர் சார் பேசும்போது சொன்னார்ல, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அவரே எதிர்பார்க்கல. அதே மாதிரி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மத்திய மந்திரி ஆகக்கூடிய ஒருத்தர் வந்து வராரு. அவர் பார்க்கறதுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சார் வந்தீங்க? இல்லை உங்களை பார்க்கல. ஒரு மந்திரி பதவி கிடைங்க சார், ஆனால் 6 மாதம் தான், கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேற போயிட்டு வாங்கன்னு போய் 1 மாதம் மந்திரி பதவி கிடைச்சிது. 6 மாதம் மந்திரி பதவி போயிடுச்சு. அவர் ஆசை மந்திரி ஆகணும்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா அவர் கூடயே நான் இருந்திருக்கேன். எத்தனை வருஷம்? 43 வருஷங்கள். எனக்கு பெரிய கொடுப்பின லைஃப்பில் அது மாதிரிலாம் பார்க்கவும் முடியாது. அப்போ சில நேரத்தில் அவர் பேசும்போது பார்த்துருக்கேன், மேடையில் 2 உருவம் தெரியும். உண்மையாக சொல்ல, ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 2 உருவம் தெரியும். நானே கேட்டேன், நீ சித்தனா அப்படின்னு கேட்டேன். சிரிப்பா ஹான்னு சிரிப்பார். கோவமே வராது. நான் கோவமாக பேசியிருக்கேன், அவர் கோவமே வராது. பித்தா மகன். ஜோதிட கலையில் அவர் கலி உலகத்தில் அவரை மாதிரி இனிமேல் யாரும் பிறக்க முடியாது, இனியும் பிறக்க முடியாது. இந்த என்கேவி சிஸ்டங்கிறது இனி கலி உலகத்தில் இன்னைக்கு தான் இருக்க போகுது. கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டே போவீங்க. உங்கள் குடும்பம் வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ மாணவர்கள் பின்னாடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா யாருமே இது வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடத்தை இன்னும் தான் சொல்லணும். கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவார். டைம் சொல்லுவார். மணி இந்த மணிக்கு இத்தனை நடக்கும், இந்த சட்டை போட்டிருப்பேன், இந்த இடத்துல இது நடக்கும், இந்த பஸ்ஸில் ஏறி போவேன். இதெல்லாம் என்ன ஆச்சரியமாக இருக்கும். அவர் கூடயே நான் எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு பொழுதுபோகிற இடம் வந்து அவர் இடம் தான். ஆனால் ஜோதிடத்தை எனக்கு கற்றுக்க முடியல, பிகாஸ் ஆண்டவன் அந்த எனக்கு கொடுக்கல. பட் ஜோதிடம் தெரிந்தவரோட இத்தனை வருஷம் பழகினங்கிறது பெரிய அதிசயம். என் கல்யாணத்துலேருந்து, எனக்கு பிறந்த பையன்லேருந்து, என் பையன் வேலை பார்க்குறதுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் அத்தனையும் ஒரு பெரிய கலியுலக அவதார புருஷன். அவர் ஆரம்பித்த அந்த என்கேவி சிஸ்டம், இதில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய இதாக வரணும், நல்லா வரணும். விசிட்டிங் கார்டு போடாமல், எனக்கு இவ்வளோ ரூபா ஃபீஸுன்னு போடாமல் இருந்த ஒரே ஜோதிடர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான். கலையை கலையாக மதித்தவர். கலையை நினைத்தால் ஒரு நாளைக்கு அவர் 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ ஜோதிடர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட கூட இருந்தவங்கெல்லாம் சில பேர் போய் பார்த்தா 5000 1000 வாங்குறாங்க. அவர் அப்படி நினைச்சு பண்ணியிருந்தா இவங்கெல்லாம் பென்ஸ் கார் வாங்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கையில் பணம் வாங்க மாட்டார். யார் பார்த்தாலும் அங்கே வேண்டி சாமி அவன் 5 ரூபா வைக்கிறானா, 500 ரூபா வைக்கிறானா, 5000 ரூபா வைக்கிறானா, கணக்கே பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் ஜோதிடத்தை ஒரு தெய்வீக கலையாக பார்த்தவர், பணமா பார்க்கல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஈரோட்ல ஒரு ஜோதிடர், அன்னைக்கு குரு பூர்ணிமா, எதிர்த்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டவுட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னேன்,
இதேமாரி நீங்கள் சொல்கிறீங்களே, நான் நெல்லை வசந்தன். ஐயா 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 என்ன நெல்லை வசந்தன் என்னோட நண்பர். ஐயா இருங்கய்யா, நான் இங்கேயே சேவிச்சுக்கிறேன். என்னையா நான் ஐயா அவர் மாதிரி மனிதன் கிடையாது. குரு பூர்ணிமாவில் அவருடைய நண்பர்கிட்ட நான் பேசினதே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன்னு ஈஸ்வரின் பேர், ஈரோடு மாவட்டத்தில் ஜோதிடம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த மனுஷனோட புகழ் எப்படி இருக்கு பாருங்க. இவரை பார்க்கணுங்கிறது எத்தனையோ பெரிய ஜோதிடர்கள் என்ன கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல பிரபல ஜோதிடர், மந்திர விற்பனைன்னு சொல்லலாம், இல்லை பல இதெல்லாம் பண்றார், தாந்திரிகெல்லாம் பண்றார். அவர் என்கிட்ட கேட்பார், நந்தகுமார் சார் சென்னைக்கு போனீங்கன்னா டாக்டர் இல்லை வசந்த் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சார், நீங்க போய் பாருங்க. இல்லை சார் தனியா பேசணும். ஸோ எவ்வளோ பெரிய ஆள்கிட்டையும் அவர் மனசுல இருந்திருக்காரு. என்ன காரணம்? சிரித்த முகம், கோபப்படுறதே கிடையாது. மற்றவன் வந்த அந்த பிரச்சனை சரியாகும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனின் பிறந்த நாளில் நானும் பங்கேற்று என்பதை நினைத்து மிக பெருமைப்படுகிறேன். நிறைய பேசணும்னு நிறைய வச்சுருந்தேன், பட் இப்போ டைம் பத்தலை. இன்னொரு சமயத்தில் அதிகமாக பேசுவேன். வாழ்க்கையில் நான் பிடித்த கொடுப்பனை பெற்ற என் அப்பா அம்மாவுக்கு நன்றியுடன் இருப்பேன். மூணாவது, என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி மிக சிறந்த நண்பனுக்கு எடுத்துக்காட்டு டாக்டர் நெல்லை வசந்த். சிறந்த நண்பன். நான் கத்திருக்கேன், திட்டிடுவேன். ஒரு நாளைக்கு கூட மூஞ்சில் கோபத்தை பார்த்து சிரிச்சுட்டே தான் இருப்பார். ஒரு அருமையான மனிதரோட நானும் பயணம் செய்தேன், என்னுடன் இருந்தேன் என்று நினைக்கும்போது, அவர் என்னுடைய நண்பன் நினைக்கும்போது நான் பெருமைப்படுகிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்த அந்த குடும்பத்திற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவன் இருப்பேன். அவர் என்றும் நன்றாக வாழ வேண்டும். அவர் ஆரம்பித்த இந்த என்கேவி சிஸ்டம் இந்த உலகம் உள்ளவரை யாரால் எடுத்து செல்ல வேண்டும் என்பது என் ஆசை. வாழ்க வளர்க. நன்றி. தேங்க்யூ. பாசமான நண்பர், அவருக்கு இந்த புக்கை பரிசளிக்கணும்ன்றது எங்களோட வேண்டுகோள். அஸ்ட்ராலஜர் அபிராமி சேகர் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஐயாவுடைய இந்த 21ஆவது பிறந்த நாளில் நான்லாம் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வசந்தன் ஐயாவோட பார்த்துருப்பீங்க, பழகியிருப்பீங்க. நிறைய பேர் அவருடைய வகுப்பில் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நானெல்லாம் அவருடைய முதல்ல அவரை மதுரையில் சந்தித்த ஞாபகம் தான் எங்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 36-37 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய நல்ல இதே மாதிரி ஒரு மாநாட்டில் தான் என்னுடைய குருநாதன் நடத்தும்போது அவரை சந்தித்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய நான் படித்தேன். நிறைய படித்தேன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பெருமைகள், அவரால் அடைஞ்ச பலன்கள், அவர் சொன்ன பலன்கள், இதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. நேரம் கருதி நான் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா நான் ஜோதிடத்தை தாண்டி அவர் இடத்துல நிறைய பேசியிருக்கிறேன். அது இல்லாமல் தெய்வ வழிபாட்டில் அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் கூட அதில் நிறைய விஷயங்கள் அவர் தெய்வ வழிபாடு மட்டுமல்ல, தேவதைகள் வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, இதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய லெவலில் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதே சென்னையில் எங்களுக்கு 2-3 தடவை நாங்கள் மதுரையிலேருந்து ஒரு 4-5 ஜோதிடர்கள் அவரிடத்துல தனியாக இங்கே ரூம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. மதுரையில் வந்து எங்களுக்காகவே வந்து அவர் குடும்பத்தோடையே வந்திருந்து தங்கியிருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவோ விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுருக்குறோம். ஆனால் இன்னுமே அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்காமல் போயிட்டோமே தான் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான்லாம் வருத்தப்பட்டது உண்டு. ஏன்னா அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் எதிர்காலத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே அவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் பத்தாது. அதனால் கால நேரம் கருதி அவர்கிட்ட நீங்கள் அந்த சிஸ்டம், என்கேவி உடைய சிஸ்டம், அவர் மாதிரி இன்னொருத்தர் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ஜோதிட உலகத்தில் இல்லை. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஜோசியராக, நான் கூட தான் ஜோசியராக இருக்கேன். ஆனாலும் அவருடைய அறிவு ஆற்றலுக்கு முன்னாடி, ஏன்னா அவர் ஜோதிடத்தை சுவாசித்தார், ஜோதிடத்தோட வாழ்ந்தார். ஒரே ஒரு உதாரணம், போன பட்டமளிப்பில் கூட சொன்னது உண்டு, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் நிறைய பேர் ஜாதகங்களை பார்ப்பேன், எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. ஒரு லக்னமோ ராசி அவங்கள பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க என்ன லக்னம் என்ன ராசிங்கிறத சொல்லுவார். அந்த ஞாபக சக்தி எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவர் இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தோமே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் ஆஃபீஸில் ஒரு ஜாதகம் பார்த்தாரு. நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். நான் போயிட்டு படுத்துருவேன், தூங்கிடுவேன் லாட்ஜில். என்ன உங்களுக்கு எனக்கு அதான் வித்தியாசம், நான் போய் இந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன்னார். இந்த ஆராய்ச்சி அதனால தான் நமக்கு இப்போ கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த பொக்கிஷத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதா பெரிய, ஏன்னா கிரகங்களாகட்டும், பாவங்களாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே அவர் வெல்வர்ஸாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்தில் இல்லை. ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், அஷ்டாவதை என்னன்னா என்னன்னு தெரியுமா அபிராமி அப்படின்னு கேட்டார்.
அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜோசியர்கள், ஜோசியம் மட்டுமில்லை, எங்கள் குருநாதர் சொன்னது, என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயர் அவர்களுக்கு அப்புறமா தான் நான் ஐயா நெல்லை வசந்தன் ஐயாட்ட படித்தேன். அவர் சொல்லுவார், ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்னாரு. அதே தான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து சொன்னார். நம்ம எப்பயுமே அஷ்டாவதனையாக இருக்கணும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு தலை சிறந்த ஜோசியராக வர முடியும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நம்ம ஜோசியத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் அன்னைக்கு அதை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னார். அதை பற்றியான சிந்தனைக்கு அப்புறம் தான் எனக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே நம்ம மற்ற விஷயத்தில் தலையிடுறதே கிடையாது. அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலன் சொல்வார். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி முடிக்கிறேன். நான் அவரை சேலத்தில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வ பிரசனத்துக்காக சந்திக்கிறேன். அப்போ அவருடைய நண்பர் வீட்டில் தான் அந்த பிரசனத்தை அவர் போடுறாரு. அப்போ போடும்போது ஒரு ஏடு சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஏடை ஒருத்தர் படிக்கிறதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன், அவர் அது படிக்கிறதுக்குலாம் அவருக்கு சுகர் இருக்கான்னு கேளுங்கன்னாரு. ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் ஆமான்னாரு, இவர்கிட்ட இருக்கிற ஏடு போயிரும்னாரு. ஆனால் அவர் ஐயா சொன்ன ஒரு 5-6 வருஷத்துல அந்த ஏடு அவர் கைவிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் அவரை கேட்குறேனே அப்படின்னு சொல்லும்போது, அந்த யார் வீட்டில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இருக்காரோ அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் பலாப்பழம் இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க அன்றைக்கி தான் காலையில் வாங்கி வச்சுருந்துருக்காங்க, அது அவருக்கே தெரியாது. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க, பலாப்பழம் இருக்குது. அப்போ இதுதான் இதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் எப்படி சொன்னார் என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கிட்ட நாங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய கற்றுருக்குறோம். ஆனால் அவர்கிட்ட படித்ததில் நாங்கள் கோடியில் ஒரு விஷயம் கூட இல்லைங்கிறது தான் உண்மை. ஐயாவுடைய இந்த அத்தனை 14 விதமான புஸ்தகங்களை படிக்கும் போது இன்னும் நம்மளை அவர் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருந்தது. காலங்கள் நமக்கு அவ்வளோதான் எங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு தெரியல. அதனால் அந்த சிஸ்டத்தை படிக்கிற நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஜோதிடம் என்பது படிக்க மறக்க படிக்கணும். அதனால் நீங்கள் நிறைய எல்லாருமே நிறைய படிங்க. அனுபவம் தான் ஜோதிடமாக இருக்கணும். அதனால் ஐயாவுடைய இந்த பிறந்த நாளில் அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லைனால் கூட அவருடைய மாணவர்ங்கிற முறையில் எனக்கு நிறைய உரிமை இருக்குது பேசுறதுக்கு. அவர்கிட்ட இன்னும் கற்றுக்க முடியாமல் போன விஷயங்கள் எவ்வளவோ இருக்குன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டது உண்டு. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இந்த பிறந்த நாளில் கிடைக்கணும்னு அவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வரிசையாக 3 புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம், இங்கிலீஷ்ல த லார்ட் ஆஃப் கர்மா, கேள்வி பதில் 3 மற்றும் 4,